ஒரு கொலை நடக்குதுன்னா யாரு, எங்க, எத்தனை பேரு அப்படின்னு நிறைய கேள்விங்க வரும். ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது ஏன் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது தான். இந்த கேள்விக்கு வர மோசமான பதில் என்னவா இருக்கும்னா, காரணமே இல்லையா, செத்தவங்களுக்கும் கொன்னவங்களுக்கும் சம்பந்தமே இல்லையா, சும்மா கொலை பண்ணாங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா காரணமே இல்லாம கொலை பண்ணாங்கன்னா அடுத்து நம்மளா கூட இருக்கலாம்ல. சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி தெரியாத வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜாக் த ரிப்பர். வருஷம் 1988, 1888. இடம் ஒயிட் சாப்பல் டிஸ்ட்ரிக்ட், லண்டன். பிரச்சனை, கையில கத்தியோட காரணமே இல்லாம கொலை பண்ற ஒரு கொலைகாரன். இந்த ஒயிட் சாப்பல் டிஸ்ட்ரிக்ட் இடத்துல வேலை இல்லாம இருந்ததுனாலையும் வறுமையினாலையும் அந்த ஏரியால எப்பயுமே கிரைம் ரேட் அதிகமாவே இருந்துச்சு. சார்லஸ் கிராஸ்னு ஒருத்தர் காலையில 3 மணிக்கு பக்ஸ் ரோ அப்படின்ற ரோட்ல நடந்து போயினே இருக்கும்போது அந்த இருட்டுல ரோட்டோரம் என்னமோ இருக்கேன்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கும்போது தான் அது ஒரு பொண்ணோட டெட் பாடின்னு தெரிஞ்சது. அந்த பொண்ணோட பேரு மேரி ஆன் நிக்கல்ஸ். இத கேட்கும்போது சாதாரண மர்டர் நியூஸ் மாதிரி தான் இருக்குல்ல. ஆனா அந்த டெட் பாடியோட வயித்துக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஐ மீன் இன்டர்னல் ஆர்கன்ஸ், கிட்னி, லிவர்னு எந்த உறுப்புகளுமே இல்ல. சோ இந்த கேஸோட ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆகஸ்ட் 31, 1888 காலையில 3 மணிக்கு நடந்துச்சு. யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு எதுவுமே தெரியாம இந்த கேஸே ரொம்ப வேகா இருந்தாலும் அந்த மேரி ஆன் செத்து அரை மணி நேரம் தான் ஆயிருந்துச்சு. யாரு கொண்டாங்களோ சார்லஸ் கிராஸ் அந்த டெட் பாடியை பார்க்கறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கொண்டிருக்கணும். இது நடந்த உடனே கொலை பண்றதே ஒரு கொடூரமான விஷயம். ஆனா கொலையவே இவ்வளவு கொடூரமா பண்ணிருக்காங்களேன்னு இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சது. கரெக்டா 8 நாள் கழிச்சு செப்டம்பர் 8, 1888 அன்னைக்கு ஜான் டேவிஸ்னு ஒருத்தர் ஹான்பரி ஸ்ட்ரீட்ன்ற தெருவுல இருந்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தராரு, ஒரு பொண்ணோட டெட் பாடி ரோட்ல இருக்குன்னு. இந்த ஹான்பரி ஸ்ட்ரீட்ன்றது இதுக்கு முன்னாடி கொலை நடந்த பக்ஸ் ரோக்கு முன்னாடி தெருவுதான். போலீஸ் வந்து பார்த்தப்போதான் அந்த பொண்ணோட பேரு ஆனி சாப்மேன்னு, அவங்க உடம்புல இருந்த கர்ப்பப்பைய காணோன்னு தெரிஞ்சது. எவ்வளவு பிரில்லியண்டான கிரிமினலா இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாம ஒரு க்ளூவை விட்டுட்டு போவாங்கன்றதுதான் லாஜிக். அந்த உடம்புல இருந்து வெளியே எடுத்திருக்க விதத்தை பார்த்தா கொலை பண்ணவங்களுக்கு மெடிக்கல் நாலேஜ் இருந்திருக்கணும். சோ மர்டரர் டாக்டரா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. செப்டம்பர் 27, 1888 அன்னைக்கு தான் இந்த கேஸோட ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட். போலீஸ்க்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அதுல டியர் பாஸ், போலீஸ் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல கரெக்டா தான் போறாங்கன்னு கேட்கும்போது சிரிப்பு தான் வருது. நான் பண்ற வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கத்திங்களும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, இனிமே நான் பண்ண போற வேலைங்களால என் பேரை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்க போறீங்க. அப்புறம் நான் டாக்டர்னு போலீஸ் நினைக்கிறீங்களாமே, ஹாஹா, யுவர்ஸ் ட்ரூலி ஜாக் த ரிப்பர். இவ்வளோ பண்றேன், எனக்கு ஒரு பேர் கொடுக்க மாட்டீங்களா? நான் அடுத்த லெட்டர் எழுதுற வரைக்கும் இந்த லெட்டரை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு இருந்துச்சு. அது வரைக்கும் யார் இந்த கொலைகாரன் அப்படின்னு தேடி இருந்தவங்கலாம் அதுக்கப்புறம் யார் இந்த ஜாக் த ரிப்பர் அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. பேரை வச்சா மட்டும் போதுமா, அது எல்லாரையும் பேச வைக்கணும்ல. அதனால லெட்டர் அனுப்பிச்ச 3 நாள்ல செப்டம்பர் 30, 1888 அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு அடுத்த சம்பவம் நடந்துச்சு. பர்னர் ஸ்ட்ரீட்ன்ற தெருவுல லூயிஸ்னு ஒருத்தர் எலிசபெத் ஸ்ட்ரைடுன்னு ஒரு பொண்ணோட டெட் பாடியை ரிப்போர்ட் பண்றாரு. ஆனா சர்ப்ரைசிங்லி அவங்களோட த்ரோட் மட்டும் தான் கட்டா இருந்துச்சே தவிர அவங்க உடம்பெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. அப்போதான் போலீஸ் ஒருவேளை இது ஜாக் த ரிப்பர் இல்லையோ அப்படின்னும், இல்ல கொலை நடக்கும் போதே லூயிஸ் வந்துட்டதுனால பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்களோன்னு சந்தேகப்பட்டாங்க. அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே கிடைச்ச இன்னொரு ஆதாரம் என்னன்னா, 1 மணிக்கு போலீஸ் வந்து அங்க பார்க்கும்போது அவங்கள கொன்னு அரை மணி நேரம் தான் ஆயிருந்துச்சு. அப்போ லூயிஸ் அதை பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அங்க வரத்துக்கு அரை மணி நேரம் தான் ஆயிருக்கணும். சோ லூயிஸ் வரும்போது தான் ஜாக் த ரிப்பர் கொலை பண்ணியிருந்திருக்கான். இந்த டைம்ல நீங்க, நானு, அந்த போலீஸ்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. 1 மணிக்கு கொல்லப்பட்ட எலிசபெத் ஸ்ட்ரைட போலீஸ் பார்த்துனே இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற மிட்டர் ஸ்கொயர்ன்ற இடத்துல கேத்தரின் எடோஸ்னு ஒரு பொண்ணை கொன்னுட்டாங்க. ஒரே நைட்ல நடந்த 2வது கொலை. கேத்தரின் எடோஸோட லெஃப்ட் கிட்னி அவங்க உடம்புல இல்ல. ஆனா ரொம்ப குழப்பமான என்னன்னே புரியாத விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எலிசபெத் ஸ்ட்ரைட கொன்னுட்டு கொஞ்சம் தூரத்துல கேத்தரின் எடோஸை கொன்னுட்டு திருப்பி எலிசபெத் ஸ்ட்ரைட கொன்ன இடத்துக்கே ஜாக் த ரிப்பர் வந்திருக்கான். அங்கதான் ஜாக் த ரிப்பர் கேஸோட இன்னி வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு சாலிட் எவிடன்ஸ்
கிடைச்சது. ரெண்டாவதா கொன்ன கேத்தரின் எடோவ்ஸோட ஏப்ரன். அவங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சமா கிழிச்சு அதை எடுத்துக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் கொன்ன எலிசபெத் ஸ்ட்ரைடோட டெட் பாடி இருந்த இடத்துல வந்து போட்டுட்டு போயிருந்தான் ஜாக் த ரிப்பர். இது எதுக்காக இருக்கணும்னா 2 கொலையும் வேற வேற ஆளுங்க பண்ணல, ஒருத்தர் தான், அதுவும் ஜாக் த ரிப்பர் தான் பண்ணதுன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக பண்ணிருக்கணும். ஒரு மர்டர் நடந்த கிரைம் சீன்ல போலீஸ் நிறைய பேர் இருக்கும்போது வேற ஒரு இடத்துல மர்டர் பண்ணிட்டு அங்கிருந்து எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டு போயிருக்காரு ஜாக் த ரிப்பர். அடுத்த நாள் காலையில போலீஸ்க்கு இன்னொரு லெட்டர் வந்துச்சு. அதுல இந்த வாட்டி ஒரே டைம்ல 2 ஒர்க் பண்ணிருக்கேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் வேலையை முடிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல, அண்ட் நான் இந்த லெட்டர் அனுப்புற வரைக்கும் என் பழைய லெட்டரை பத்திரமா வச்சிருந்ததுக்கு தேங்க்ஸ் ஜாக் த ரிப்பர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. போலீஸ் இருக்கும் போதே அங்க வந்து போயிருக்கானா ஜாக் த ரிப்பர் அந்த ஏரியால தான் இருக்கணும்னு அக்டோபர் 13, 1888 அன்னைக்கு அந்த ஏரியால இருந்த ஒரு வீடு விடாம எல்லா வீடியோவும் செக் பண்ணிருக்காங்க. ஆனா எதுவும் கிடைக்கல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 5th மர்டர் 13 மில்லர்ஸ் கோர்ட்ன்ற அட்ரஸ்க்கு அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ரெண்ட் வாங்கலான்னு போனப்போ மேரி கெல்லின்னு அந்த வீட்டில் இருந்தவங்க அவங்க பெட்லயே கொல்லப்பட்டிருந்தாங்க. ஆனா 5 கொலைகள்லயே இந்த 5வது கொலை தான் ரொம்ப கொடூரமா இருந்ததா பார்த்தவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பின்டு டவுன் அந்த ஹவுஸ் ஓனர் பார்க்கும்போது மேரி கெல்லியோட டெட் பாடியில தோலே இல்லை. அதை ஃபர்ஸ்ட் பார்த்த ஹவுஸ் ஓனர் இதை ஒரு மனுஷன் பண்ணியிருக்கவே முடியாது, பேய் தான் பண்ணிருக்க முடியும், அவ்வளோ கொடூரமா இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்ட் 2ல பார்க்கலாம். அது வரைக்கும் ரிஷ் கேங்